லேர்ன் டு கோடிங் தமிழ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜாவா ரிகர்ஷன். ஸோ ஜாவா ரிகர்ஷன் இந்த டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி ரிகர்ஷன்னா என்ன, இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா டிஃபைனிங் எ ப்ராப்ளம் இன் டர்ம்ஸ் ஆஃப் இட்செல்ஃப். என்னென்னா ஒரு ப்ராப்ளம் ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்களே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வைக்கிறது பேர் தான் ரிகர்ஷன். இப்போது வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒரு மெத்தட் எழுதுகிறோம், ஆனால் அந்த மெத்தடையே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வைக்கிறது பேர் தான் ரிகர்ஷன். சரியா? ஸோ ஜாவாவில் என்ன சொல்லுவோம், ஒரு மெத்தட் வந்து அதையே திரும்பி டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ கால் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஜாவா ரிகர்ஷன். ஸோ இதுதான் ஜாவா ரிகர்ஷன். ஸோ ஜாவா ரிகர்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ரோக்ராம் மோட்டிவ் என்னென்னா ஆடிங் த சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ நான் வந்து நம்பர் 5 கொடுத்தேன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி டோட்டல் சம்மை வந்து நமக்கு கொடுக்கும். 5 + 4 + 3 + 2 + 1. ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட மோட்டிவ். இதை வந்து ரிகர்சிவ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள். அதில் வந்து அந்த நம்பரை வந்து இன்புட் வாங்கிக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து வெரி சிம்பிள் தான். உங்களுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே ஒரு லாஜிக் தான். என்னது ரிட்டர்ன் என்ன பண்ணுவீங்க, நம்பர் ப்ளஸ் சம் ஆஃப் நம்பர் -1. ஸோ நம்பருங்கிறது நம்ம வாங்கிட்டு வெளியே, சம்ங்கிறது அகைன் அந்த ஃபங்க்ஷன் கால், அதாவது இந்த ஃபங்க்ஷனே திருப்பி நம்ம கால் பண்ணுறோம், நம்பர் -1. நான் ரன் பண்ணேன்னா எரர் அடிக்கும் பாருங்கள். ஏன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர் வந்து நம்மளுக்கு வரணும். அப்புறம் ஏன் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர் வரும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ப்ரோக்ராம் நம்பரை பாஸ் பண்ணாமல் டேரெக்டாக வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ரன் பண்ண ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர் ஏன் வருதுங்கிறது பார்த்தீங்கன்னா, ரிகர்ஷனில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த ரிகர்ஷன் எண்ட் ஆகக்கூடிய பேஸ் கண்டிஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்படி ஒருவேளை நீங்கள் அந்த கண்டிஷன் மென்ஷன் பண்ணலைன்னா அந்த ரிகர்சிவ் ப்ரோக்ராம் வந்து இன்ஃபைனைட் லூப், அதான் கண்டினியூஸ் லூப்பில் போயிடும். இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு என்ன பேஸ் கண்டிஷன், எப்போ வந்து அந்த நம்பர் வந்து 0 ஆகுதோ ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் பண்ணிடும். அதாவது 5 4 3 2 1 அதுக்கப்புறம் 1 0 ரீச் ஆனால் என்ன பண்ண ப்ரோக்ராம் வந்து எண்ட் பண்ணிடுன்னு சொல்கிறோம். ஓகே, அதாவது 0 ஆற வரைக்கும் தான் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ ரன் பண்ணுங்க ப்ரோக்ராமை. 15 கிடச்சிச்சா, அவ்வளோதான். அதாவது எப்படின்னா 5 + 4 + 3 + 2 + 1 இது 15 கொடுத்தீங்கன்னா 15 + 14 அதுலேருந்து எல்லா வேலையும் ஆட் பண்ணி டோட்டல் நம்மளுக்கு வந்து 120 கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் ஜாவா ரிகர்ஷன், ஆடிங் எ சீரீஸ் ஆஃப் நம்பர் யூசிங் ஜாவா ரிகர்ஷன். ஓகே, நான் சொல்லிக்கும் பாருங்க. திஸ் இஸ் யுவர் பேஸ் கண்டிஷன். அதாவது எப்படின்னா நம்பர் > 0 இல்லைன்னா லூப்பை எக்ஸிட் பண்ணிடு. ஓகே, ஸோ நம்ம ரிகர்ஷனோட ஃப்ளோ இந்த சம் ப்ரோக்ராம் பார்த்தோம்னா அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத டீட்டெயிலாக இப்போ ஒர்க்கில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து 5. அதாவது எப்படின்னா 5 + 4 + 3 + 2 + 1 இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் வேணும். பட் ஆஃப் அந்த ப்ரோக்ராம் நம்ம அதில் ரன் பண்ணப்போ அந்த ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடச்சிச்சு கரெக்டாக. ஸோ ரிகர்ஷனில் வந்து இந்த இது எப்படி அச்சீவ் ஆகுது, அதாவது ரிகர்ஷன் என்னென்னு பார்த்தோம், த ஃபங்க்ஷன் கால்ஸ் இட்செல்ஃப், திருப்பி கால் பண்ணுறது தானே, எப்படி அச்சீவ் ஆகுது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆக்சுவலாக n + சம் ஆஃப் n - 1 இதுதான் நம்மளுடைய கண்டிஷன் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன ஆகும், n வந்து நம்மளுக்கு 5, சம் ஆஃப் n - 1 வந்து 4.
அதுக்கடுத்து நம்பரோட வேல்யூ என்ன ஆயிடுது, 4 ஆயிடுது. ஓகே, ஸோ செகண்ட் டைம் இதை கால் பண்ணலாம் அந்த ஃபங்க்ஷனை. ஏன்னா நம்மளுடைய பேஸ் கண்டிஷன் என்ன, இப்போ நம்பர் 0 ஆச்சுன்னா, இப்படி 0னா டெர்மினேட், ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடும். சரியா, ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடும். ஸோ செகண்ட் ஸ்டெப்க்கு வரும்போது என்னாகும், ஆல்ரெடி 5+ இருக்குது. ஸோ திருப்பி அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்ம ஃபார்முலா என்ன, n + sum of n - 1. ஸோ 4 + sum of 3. இப்போ நம்பரோட வேல்யூ 3 ஆயிடும். சரியா, அடுத்த ஸ்டெப் வரும்போது என்னாகும், 5 + 4 + அடுத்த 3 ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது 3 + sum of 2. இப்போ நம்பரோட வேல்யூ 2. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 + 4 + 3 + அடுத்து நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணால் என்ன ஆகும், 2 + sum of 1. நம்பரோட வேல்யூ 1 இருக்கும். அடுத்து என்ன வரும், 5 + 4 + 3 + 2 + 1 + sum of 0. ஸோ sum of 0 போகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக sum of 0 வந்து 0 ஆனவரும் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனில் ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஃபஸ்ட் ஃபைனலாக நமக்கு என்ன ரிசல்ட் இருக்கும், 5 + 4 + 3 + 2 + 1 + 0 = 15. ஸோ இதுதான் ஜாவா ரிகர்ஷன் யூஸ் பண்ணி அடிஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத, எப்படி பண்ணுது ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அதை எப்படி பார்த்தீங்கன்னா, ரிகர்ஷன் வந்து கோடிங் ரொம்ப சிம்பிள், ஆனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ சம்முங்கிற ப்ரோக்ராம் வந்து வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் 1 லைனாக கூட தான் நம்ம எழுதியிருந்தோம். சரியா, ரிட்டர்ன் n + sum n - 1 பேஸ் கண்டிஷன் வந்து = 0, அவ்வளோதான். பட் ஆனால் ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பர். ஓகே, ஸோ இப்படி தான் சம்ங்கிற ஃபங்க்ஷனில் ஃபிபொனாக்கி சீரிஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஃபிபொனாக்கி சீரிஸோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபிபொனாக்கி சீரிஸ்னா என்ன, இதுதான் ஃபிபொனாக்கி சீரிஸ். எப்படி இது டிஃபைன் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிபொனாக்கி சீரிஸ் ஆஃப் 6 வேணும்னு சொன்னால் என்ன ஆகும், ஃபிபொனாக்கி ஆஃப் அதாவது 6 - 1 அதாவது n - 1 ப்ளஸ் n - 2 இதோட வேல்யூவா, இதுதான் ஃபிபொனாக்கி சீரிஸோட வேல்யூ. ஸோ f(6) வந்து என்ன இருக்குது, 6th பொசிஷனில் வந்து 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரணும், 8 வரும். ஓகே, 5 + 3 அதாவது 1 2 3 4 5 அதாவது f(5) அண்ட் 1 2 3 4 f(4) இது ரெண்டோட அடிஷன் வேல்யூ தான் ஃபிபொனாக்கி வேல்யூ. ஃபிபொனாக்கி ஆஃப் 6 to 8. சரியா, ஸோ ரிகர்ஷனில் இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம், ரிகர்ஷனில் எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் f(6) இதே ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன இருக்கும், f(5) ப்ளஸ் f(4). ஸோ செகண்ட் டைம் என்ன இருக்கும், f(5) கண்டுபிடிக்கும், f(4) ப்ளஸ் fங்கிற ஃபிபொனாக்கி அதை நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ இதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் f(1) f(0 or 1) வர வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். அதனோட பேஸ் கண்டிஷன் என்ன இருக்கு, நம்பர் வந்து 0 or 1 இருந்தால் ஸ்டாப், ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் பண்ணிடும். ஒருவேளை நீங்கள் இந்த கண்டிஷன் கொடுக்காம இருந்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களோட ரிகர்சிவ் ப்ரோக்ராம் இன்ஃபைனைட் லூப்பில் போயிடும். ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது இப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர் வரும். சரியா, ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரெகுலர் ரிகர்ஷன் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் அப்கமிங் சாப்டரில் அப்கமிங் ப்ரோக்ராம் நம்ம பார்ப்போம் யூஸிங் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். பட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட ஃபிபொனாக்கி வேல்யூ 50 51 அப்படி கிரேட்டர் வேல்யூஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலர் ரிகர்சிவ் மெத்தட் ப்ரோக்ராம் வந்து ஒரு ஸ்லோனஸ் கொடுக்கும், அதாவது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதாவது நான் ரன் பண்ணி பார்க்கணும்னா ஆல்மோஸ்ட் 1 minute to 1.5 minutes வந்து ரன் ஆச்சு. ஸோ இதை எப்படி வந்து ஷார்டன் பண்ணலாம், ஸோ இப்போ இந்த
4th and 5th லைன் பாருங்கள், f(5), f(4) ஆட் பண்ணுறோம், கண்டுபிடிச்சாச்சு. ஸோ f(4)ஓட வேல்யூ வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனாலும் செகண்ட் டைம் f(5) கால் பண்ணும்போது என்னது, திருப்பி ஃபேக்டோரியல் பை f(4) கால் பண்ணுது. ஸோ இந்த எஃபர்ட் வேஸ்ட் ஆகுது. ஓகே, f(4) கண்டுபிடிக்கிற எஃபர்ட் வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அரே கிரியேட் பண்ணி இந்த வேல்யூஸை வந்து ஒவ்வொரு தடவை என்ன பண்ணிடும், ஸ்டோர் பண்ணிக்கிறோம் இந்த வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகும், f(4)க்கு என்ன ஆகும், ஃபேக்டோரியல் கால் பண்ணாது, இன்ஸ்டெட் இந்த வேல்யூ வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம அப்கமிங் ப்ரோக்ராமில் வந்து எஃபிஷியண்டாக எப்படி பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபிபனாக்கி சீரிஸ். அதே இதுதான் ரிகர்சிவ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபிபனாக்கி சீரிஸ் ஜென்ரேட் பண்ணுறது. ஆல்ரெடி நான் தியரட்டிக்கலாக ஃபிபனாக்கி சீரிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ப்ரோக்ராமாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபிபனாக்கிங்கிற ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அந்த நம்பருங்கிற வேல்யூ பாஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மெத்தட் க்ரியேட்டே பண்ணல. ஸோ எக்லிப்ஸில் வந்து ஈஸியாக நீங்கள் க்ரியேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு மெத்தட் க்ரியேட் ஆகிடும். இல்லை அப்படி வேணும்னா டைரெக்டாக நீங்கள் அந்த மெத்தடை க்ரியேட் பண்ணலாம். ஸோ வந்து ஃபிபனாக்கிங்கிற மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பருங்கிற வேல்யூ வந்து வாங்கியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிபனாக்கி கண்டிஷன் என்னென்னா, இஃப் நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, அதாவது 0 or 1 இருந்தால் இதுதான் நம்மளுடைய பேஸ் கண்டிஷன். 0 or 1 இருந்தால் லூப் வந்து எக்ஸிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். என்ன பண்ணணும், 0 or 1 இருந்தால் லூப்பை வந்து எக்ஸிட் பண்ணணும், அதாவது ரிட்டர்ன் 0, ரிட்டர்ன் த நம்பர்ஸ் வந்து. அதுக்கு அடுத்தா நம்ம ப்ரோக்ராமோட ஒரிஜினல் லாஜிக் வந்து எழுத போகிறோம். அதாவது ஜஸ்ட் வந்து ரிகர்சிவ் மெத்தட் தான் உங்களுக்கு ரிட்டர்ன். ஃபிபனாக்கி ஃபார்முலா என்ன, ஃபிபனாக்கி ஃபங்க்ஷன் ஆஃப் n-1 n-1 plus Fibonacci of n-2. Sorry, actually இங்கே நம்ம நம்பருங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் should be number -1 plus Fibonacci of number -2. அவ்வளோதான், ஃபிபனாக்கி சீரிஸோட ப்ரோக்ராம் முடிஞ்சு. வெரி சிம்பிள். இப்போ நம்ம ரிட்டர்ன் ரெண்டு இடத்துல ரிட்டர்ன் போட்டிருக்கோம், ஆனால் வாய்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால தான் உங்களுக்கு எரர் ஷோ பண்ணுது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், லாங்னு மாற்றிடும் ரிட்டர்ன் டைப். ஸோ ப்ரோக்ராம் இஸ் டன். இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணணும். ரிசல்ட் போட்டு என்ன ரிசல்ட் வருதுன்னு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டிடும். ஸோ 5 ஃபிபனாக்கி வேல்யூ என்னது, ஃபிபனாக்கி வேல்யூ 5 தான். நம்ம அதாவது இது 4 பார்த்தோம்னா 4ங்கிற இடத்துல என்ன இருக்கும், 3 இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் ரிகர்சிவ் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபிபனாக்கி சீரிஸ் எப்படி ஜென்ரேட் பண்ண பார்த்தாச்சு. பட் ஆனால் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஃபிபனாக்கி வேல்யூவோட இது வந்து 50+ அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரிகர்சிவ் மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து டைம் கன்சியூமிங் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இதே ப்ரோக்ராமை எப்படி பெட்டராக பெர்ஃபார்மன்ஸோட எழுதலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரியா, ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீங்கள் திங்க் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுறோமா, என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு தடையும் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிபனாக்கி ஆஃப் 5 + ஃபிபனாக்கி ஆஃப் 4னா 4ங்கிறத ஆல்ரெடி கால்குலேட் பண்ணுறோம். பட் அந்த வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம். ஸோ
ஸோ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன். இப்போ 21 ரிசல்ட் வருது. ஸோ நான் இப்போ 50க்கு ரன் பண்ணி பாருங்கள். 50க்கு ரன் பண்ணப்போ எனக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு? மோர் தென் 1 minute எடுக்குது. சரியா? ஸோ நம்ம இப்போ அந்த புது அப்ரோச் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? லாங் ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறோம். ரெண்டாவது ஸ்டெப் என்னது? அதை வந்து நம்ம கேட்சி, அதாவது டெம்பரரி ஸ்டோரேஜ் வந்து நம்ம கேட்சின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த அரேயை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அரேயோட இனிஷியலைசேஷன் என்னது? லாங் அரே நேம் ஈக்குவல் டு நியூ லாங்கா, அதுக்குள்ளே என்ன கொடுக்கணும்? லென்த் ஆஃப் அரே கொடுக்கணும். நம்ம லென்த் என்னது? 50. அப்போ 50 + 1 கொடுக்கணும். ஏன்னா அரே ஸ்டார்ட் வித் 0. இப்போ சைஸ்ன்னு பார்க்கும்போது 50 + 1, அப்போ 0ன்னு பார்க்கும்போது நம்பர் +1 கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஜிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம எழுதப்போட புது லாஜிக் ப்ரோக்ராம் வந்து பாஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ லாங் அப்படிங்கிறதுல nth வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். சேம் ஃபிபொனாச்சி வேல்யூவில் வந்து ஆக்சுவல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் n-1 + n-2 இதை வந்து அங்கே மூவ் பண்ணிடும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்மளோட அரே டிக்ளேர் பண்ணிக்கொள், அந்த அரேயில் வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ண ஃபிபொனாச்சி வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபிபொனாச்சி ஆஃப் நம்பர் ஈக்குவல் டு nth ஃபிபொனாச்சி நம்பர். சரியா? தேர்ட் ஸ்டெப் என்ன? இதை ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஸோ இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த லாஜிக் வர்றதுக்கு முன்னாடி இப்போ இந்த வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணால் திருப்பி இந்த சீரிஸ் ரன் பண்ணாத அப்படின்னு சொல்கிறோம். அதை எப்படின்னா ஃபிபொனாச்சி ஆஃப் இந்த அரேயில் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் நாட் ஈக்குவல் டு நல்லுன்னு போட்டோன்னா எரர் வரும். ஏன்னா ப்ரிமிட்டிவ் டிஃபால்ட் டேட்டா டைப் வந்து டிஃபால்ட்டாக இட் வில் பி 0 லாங்கோடது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் ஃபிபொனாச்சி ஆஃப் அந்த நம்பர், அவ்வளோதான். ஸோ நம்மளோட நியூ லாஜிக் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதே 50க்கு நான் இப்போ ரன் பண்ணுறேன். உங்களுக்கு பாருங்கள் ப்ரோக்ராமோட ஃபாஸ்ட்னஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 6க்கு ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து கண்டினியூஸ் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு. ஸோ 6க்கு வந்து 8 தான் ஃபிபொனாச்சி வேல்யூ. நம்ம அதை வந்து 50க்கு ரன் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இது 1 minute எடுத்துச்சு. இப்போ பாருங்கள் வித்தின் செகண்ட் மில்லி செகண்ட்ஸில் வந்துருக்கு. ஸோ த பெர்ஃபார்மன்ஸ் ஹாஸ் இன்க்ரீஸ்ட். சரியா? இதே இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், வேறு நம்பர் ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா என்னென்னா உங்களுக்கு வந்து 1லேருந்து 50 வரைக்கும் உள்ள எல்லா வேல்யூஸும் டிஸ்பிளே பண்ணுறதுங்கிறத ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணிடலாம். ஸோ int i = 0 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபார் லூப் தெரியாதுன்னா என்னோட ஃபார் லூப் டியூட்டோரியல்ஸ் பாருங்கள். சரி, நம்பர் டிக்ளேர் பண்ணணும். என்ன டிக்ளேர் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னு இது வந்து தப்பான ரிசல்ட் காட்டும். ஏன்? ஃபிபொனாச்சி ஆஃப் நம்பர்னு கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ அதை என்ன பண்ணும், ஆல்வேஸ் இட் வில் பிரிண்ட் நம்பரை பிரிண்ட் பண்ணி விட்டுரும், அவ்வளோதான். பாருங்கள், 6 கொடுத்துருக்கேன். ஸோ 8 8 8 8 8 டிஸ்பிளே பண்ணி பாருங்கள். ஏன்? நான் ஃபார் லூப்பில் இன்ட் ஐ யூஸ் பண்ணேன். ஸோ ஃபிபொனாச்சி ஆஃப் ஐங்கிறத நான் பாஸ் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் காட்டும். 0 1 1 2 3 5 8. ஓகே, ஸோ as simple as that. ப்ரோக்ராமும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா 50க்கு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 0லேருந்து 50
50th ஃபிபொனாச்சி வேல்யூ வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு வந்து 100 போகிறேன் பாருங்கள். 100 போட்டால் என்ன ஆகும்னா லாஸ்ட் 8 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அனானிமஸ் நம்பர்ஸ் வரும். அதான் எப்படின்னா எந்த ஒரு ரிலேஷனும் இல்லாமல். ஏன்னா நம்ம வந்து லாங்கோட மேக்ஸிமம் லிமிட்டை ரீச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு மேலே வர எல்லா வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து இதனோட டிஸ்அட்வான்டேஜ். அதாவது 100 வேல்யூ வரைக்கும் நம்ம டிஸ்பிளே பண்ண முடியாது. அப் டு 92 இட்ஸ் ஒர்க்கிங் கரெக்ட்லி. ஸோ அப் டு 92 பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி பண்ணும். 93 போட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டும் பாருங்க. அந்த லாஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்துடும். அவ்வளோதான் ஃபிபொனாச்சி சீரிஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்னென்ன பார்த்துருக்கோம் இன்னைக்கு ரிகர்சிவ் ப்ரோக்ராமில். அதான் எப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் தன்னையே கால் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் ரிகர்ஷன். ஜாவாவில் வந்து அதை டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் அதை கால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் ரிகர்ஷன். ஸோ 2 ப்ரோக்ராம் பார்த்தோம். ஒன்று யூஸிங் சம் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எப்படி சம் பண்ணுறதுங்கிறது, இன்னொன்று வந்து ஃபிபொனாச்சி சீரிஸ். ஃபிபொனாச்சி சீரிஸ் ஃபஸ்ட்டு பார்த்தது பேசிக் ஃபிபொனாச்சி சீரிஸ். அதே இது வந்து ஒரு குரூப் 50th நம்பருக்கு மேலே ஃபிபொனாச்சி வரும்போது கால் பண்ணும்போது இட்ஸ் டேக்கிங் டைம். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு மெத்தட் பார்த்தோம். யூஸிங் அன் அரே டெம்பரரி ஸ்டோரிங் ஆல்ரெடி எடுத்த வேல்யூவை அதை ஸ்டோர் பண்ணி டெம்பரரி ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ப்ரோக்ராம் எழுதுகிற முக்கியம்ல அதை பெர்ஃபார்மன்ஸோடு எழுதணும். அதுக்காண்டி தான் நான் அந்த செகண்ட் அப்ரோச்சை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம்ஸோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் குருராஜன். பாய் பாய்.